இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏசர் லேப்டாப் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சார்ஜிங் செக்ஷனை பற்றி பார்த்தோம். இதில் வந்து பவர் ஐசி ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். பவர் ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 வோல்ட் 5 வோல்ட் வரும். லேட்டஸ்ட் போர்டில் டேரெக்டாக வந்து பவர் லைன்லாம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், என்னேபிள் லைன் மட்டும் வித்தியாசப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்புட் வோல்டேஜ் V+ கொடுத்துருக்காங்க. V+ன்றது B++, அதாவது சார்ஜிங் ஐசியிலேருந்து நமக்கு தேவையான 19.5 வோல்ட் இந்த ஐசிக்கு வந்துடும். மற்றபடி இதில் LDO 5 18th பின்னு 5 வோல்ட்டு, அதே போல் 25th பின்னு வந்து 3.3 வோல்ட்டு, இது நார்மலாக வந்துடும். ப்ளஸ் வேறு ஒரு இதுன்னு பார்த்தா என்னேபிள் பண்ணுற வோல்டேஜ், என்னேபிள் பண்ணுறது வந்து மெயின் பவர் ஆன்னு சொல்லுவோம். இந்த மெயின் பவர் ஆன் இது வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஐசியிலேருந்து கொடுத்துருக்காங்க. சாரி, இதில் இல்லை, இந்த ஐசிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐசி என்னென்னா கம்பேரட்டர் ஐசி. 2 வோல்டேஜோடைய டிஃப்ரென்ஷியலை கம்பேர் பண்ணி ஒரு காமன் அவுட்புட்டை கொடுக்கும். இதை வந்து நம்ம ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். LM393M இதான் இதோட இது. பிஎல்ன்றது நம்ம எங்கேருந்து வந்து பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய LDO, பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய LDO, பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய LDO வந்து VL வோல்டேஜ், அதுதான் இன்புட்டாக வருது. 3rd பின்னு. செகண்ட் பின் வந்து நமக்கு இதிலேருந்து எடுத்துக்கலாம். அதே விஎல்லேருந்து வோல்டேஜ் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. 2 வோல்டேஜும் கம்பேர் பண்ணி மெயின் பவர் ஆன்ன்றதை கொடுக்குறாங்க. மெயின் பவர் ஆன்ன்றது வந்து நமக்கு ஸோ இதிலேருந்து வருது, இந்த PU6Aலேருந்து வருது. இதுதான் மெயின் பவர் ஆன். ஸோ அந்த PU6 கம்பேரட்டர் ஐசி மூலிமா கம்பேர் பண்ணி 5VL இதில் வரக்கூடிய ரெகுலேட்டர் வோல்டேஜ், இந்த ரெகுலேட்டர் LDO 05 வோல்டேஜையே கம்பேர் பண்ணி நமக்கு வந்து ஒரு காமனான என்னேபிளாக கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆன் 5 ஆன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு 5 வோல்ட்டு தான் அவுட்புட் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கூட்டை வந்து SP ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த SP ஓகேன்ற பின் வந்து எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சரி, SP ஓகேன்றது நம்ம வேறு இடத்துக்கு போகுது. அதாவது இதில் பவர் ஐஸ்லேருந்து வரக்கூடிய பவர் குட் SP ஓகே வந்து என்ன பண்ணுறது, ஃபேனை ஆன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆன் ஆனோடனே என்ன ஆகுனா அந்த PQ39 வந்து கிரவுண்ட் ஆகும். கிரவுண்ட் ஆனோடனே இதோடைய பொசிஷனுக்கு போகுது. இது வந்து நமக்கு வந்து P சேனல் மாஸ்பெட்டு. இந்த B+ வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் ஸ்டாண்ட் பையாக போகும். வோல்டேஜ் ஸ்டாண்ட் பையாக போயிட்டு நமக்கு வந்து ஃபேனை வந்து ஆன் பண்ணும். ஸோ இதுதான் ஃபேனுக்கு இன்புட்டாக போகுது. இங்கே ஒரு கம்பேரட்டர் கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா ஃபேன் வந்து ஆன் ஆகும். ஃபேனுக்கு வந்து நமக்கு 5 வோல்ட் VS வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் SP ஓகே வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள போர்டெலாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே காம்பனன்ட்ஸு, ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக வோல்டேஜ் செக் பண்ணியிருப்போம், அதையும் பார்ப்போம். ஸோ இது வந்து நமக்கு பவர் ஐசி PU5ன்னு கொடுத்துருக்காங்க சர்க்கியூட்டில். ஆக்சுவலாக இது வந்து மேக்ஸ் 1999 பவர் ஐசி 2671P, அதாவது ஏசர் மதர் போர்டு. இதோட இன்புட் பின் என்ன தெரியுமா? இந்த பவர் ஐசி PU5 வந்து பவர் ஐசி. இந்த பவர் ஐசியோட 20வது பின்னில் வந்து நமக்கு இன்புட் வோல்டேஜ் வரணும். இன்புட் வோல்டேஜ் என்ன வரும்? இதில் பார்த்தீங்கன்னா 19.28 வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜாக வருது. அடுத்தது இந்த ஐசிலேருந்து டெலிவர் ஆகக்கூடிய LDO, லோ ட்ராப் அவுட் வோல்டேஜ். லோ ட்ராப் அவுட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 25வது பின்னில் வருது. 25வது பின்னில் அந்த கெப்பாசிட்டியில் பார்த்தா போதும். நம்ம வந்து பின்னில் இதில் பார்க்குறது சேஃப் கிடையாது. 3.4 வோல்ட் வருது. 3.4 வோல்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து LDO வந்து பார்த்தீங்கன்னா 3.3 வருது. 18th பின்னில், அதாவது 25 பார்த்தீங்கன்னா 18th பின்னில் பார்த்தா நமக்கு 5 வோல்ட் வருது. இந்த ஐசி வந்து பார்ஷியலி ஒர்க்கிங். இப்போ ஐசிக்கு இன்புட் கொடுத்தா அவுட்புட் வருது. அவுட்புட்டு பட் என்னேபிள் ஆனால் தான் நமக்கு காயில் அந்த மாஸ்பெட்டுக்கு ஸ்விட்சிங் ஆன வோல்டேஜ் வந்து வரும். அது என்னேபிள் பண்ணுறதுக்கு அதுக்கு வேறு ஒரு சர்க்கியூட் இருக்குது. சரிங்களா? யூஸ்வலாக லேட்டஸ்ட் போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, இது போல் ஐசிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. என்னேபிளுக்கு டைரெக்டாக SIOவில் இருந்தே கொடுத்துருப்பாங்க. இந்த ஓல்டு மாடல் போர்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கம்பேரட்டர் ஐசி கொடுத்துருக்காங்க PU6ன்னு. 2 வோல்டேஜையும் கம்பேர் பண்ணுது. ஃபஸ்ட் வோல்டேஜ் இது 2.61, ரெண்டாவது வோல்டேஜ் 5VL வோல்டேஜ். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு காமனான வோல்டேஜை ஃபஸ்ட்டு பின்னில் கொடுக்குது. இதுதான் 4.99. இந்த வோல்டேஜ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கீமேட்டிக்கில் மெயின் பவர் ஆன்னு சொல்கிறாங்க. இது என்னேபிள் ஆனால் தான், இந்த 5 வோல்ட் என்னேபிள் பண்ணால் தான் மற்ற 2 வோல்டேஜும்
நம்ம காயிலுக்கு வரும். மெயின் பவர் ஆன் சிக்னல் வந்து 3 and 4ல் வருது. 3 and 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வந்து இதான் 5 வோல்ட். அதே 5 வோல்ட் தான் இங்கேயும் வரும். 4லையும் இதே வோல்ட் தான் 5 வோல்ட். ஏன்னா இது மெயின் பவர் ஆன் வோல்டேஜ். ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ என்னேபிள் பண்ணோன்னே என்ன ஆகணும்னா கேட் வோல்டேஜை வந்து ஐசி ஆன் பண்ணோம். நம்ம கேட் பின் வந்து 26 and 16 இருக்குது. நம்ம 26th பின் இங்கே இருக்குது. நான் பின்னில் பார்க்கறதுக்கு பதிலாக டைரெக்டாக மாஸ்பெட்டில் பார்க்கறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த எந்த மாஸ்பெட்டை ஆன் ஆஃப்ன்றது பார்க்கணும். நான் வந்து ரேண்டமாக நான் இந்த 4th பின் இதை வைக்கிறேன். இது வந்து ஆஃப் மாஸ்பெட்டு. ஸோ இந்த மாஸ்பெட்டில் பார்க்கலாம். இந்த மாஸ்பெட்டில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். ஸோ 1.55 வந்து எனேபிள் ஆகுது. ஸோ இது எனேபிள் ஆச்சுன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட்டை ஜென்ரேட் ஆகும். அவுட்புட் வந்து ஸோ இது 19.5 வோல்ட்டு இந்த அவுட்புட். இப்போ வந்து இதில் மாஸ்பெட் இந்த மாஸ்பெட் அது PQ10 11 PQ10 வந்து 3.3 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். நம்ம அதோட கேட்டோட வோல்டேஜை பார்த்தா போதும். கேட்டோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4.35 காமிக்குது. 4.35 காமிக்குது. ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள். அவுட்புட் பார்த்தா நமக்கு 3.3 வோல்ட், அதாவது 3.45 காமிக்குது. அதே போல் PQ11 கேட்டு இது கிடையாது. கேட்டோட பின் இது வந்து 5 வோல்ட்டு. ஸோ 5 வோல்ட் இது எல்லாமே 5 வோல்ட் அவுட்புட்டு. 5 வோல்ட் அவுட்புட்டு. ஆமாம், இது மூணுமே 5 வோல்ட் அவுட்புட்டு. ஸோ இதோடைய கேட்டோடைய பின்னு PQ11 இதுதான் கேட் பின்னு. எவ்வளோ வோல்டேஜ் வருது? இது கிரவுண்ட் வருது. அடுத்தது இந்த பின்னு இதான் 5 வோல்ட், அரௌண்ட் 5 வோல்ட்டு. ஸோ இதுதான் அவுட்புட்டு. இதோட அவுட்புட் வந்து இது 5 வோல்ட். 5 வோல்ட் புரியுதா? இது 5 வோல்ட். PQ11 வந்து 5 வோல்ட்டு. இது வந்து PQ10 வந்து 3.3 வோல்ட்டு. 3.3 வோல்ட்டு. இது வந்து எனேபிள் வோல்டேஜ். சரியா? ரைட்டு. இதுதான் காயில். இதே வோல்டேஜ் தான் காயிலையும் வரப்போகுது. ஏன்னா இங்கே என்ன வருதோ அதுதான் காயில் வரும். ஸோ நம்ம முதல்ல காயிலில் பார்த்தோம்னா அவுட்புட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் செக் பண்ணணும். அதாவது வரலன்னான்ற பட்சத்தில் செக் பண்ணணும். ஸோ காயிலோட முனையில் 5 வோல்ட் வருது, 3.3 வருது. ஸோ அந்த 2 மாஸ்பெட்டுடைய அவுட்புட் தான் வருது. இதோடைய 3.42 அண்ட் 5 வோல்ட். சரியா? இதுதான் பவர் சர்க்யூட். இதில் ஒரே சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, PU6 எடுத்து வந்திருக்காங்க. இப்போ வர லேட்டஸ்ட் போர்டில் வந்து SIUலேருந்தே டேரெக்டாக சிக்னலில் வந்து பவர் ஐசிக்கு வந்துடும். ஓகேவா?